ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரீ. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாரியோட கலர் பார்த்திங்கன்னா எல்லோ வித் க்ரீன் அந்த மாதிரி தான் இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான். ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த பார்டரில் கொடுத்துருக்க இந்த கலரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது. கோல்டு ஜரியில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க இந்த ப்ளூ கலரில் தான் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால நாங்களும் ஃப்ளோரல் டிசைன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இதுதான் டிசைனோட ட்ரேசிங். இந்த ப்ளவுஸ்க்கு நார்மல் யூ நெக் தான். அந்த யூ நெக்கை சுற்றி இந்த ஃப்ளோரல் டிசைன் வர மாதிரி ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நெக் லைனுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட், அப்புறமா நம்பர் 4 ரவுண்ட் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். ஃப்ளோரல் டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கிறதுனால நெக் லைன் வந்து சின்னதாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிறத கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாஸ் போடணும். இது வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நான் இதுக்கு ட்ரேஸ் பண்ணலை. கொஞ்சமாக ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இதில் சென்டரில் ஒரு ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அப்புறமா ஒரு கோல்டன் எல்லோ கலர் திலகம் ஸ்டோன்ஸ் தான் சுற்றி ஒட்டி பெட்டல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். சென்டரில் இருக்க ஸ்டோனை சுற்றி ஒரு 8 பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு தடவை க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க. சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணாமல் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா தான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே க்ளூ வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். க்ளூ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறமா அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்து கரெக்டாக செட் ஆகாது. அதை பார்த்துக்கோங்க. க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் சுகர் பீட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறமா இந்த திலகம் ஸ்டோன்ஸை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணும்போது அதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக அவுட்லைன் கொடுத்தா தான் அதோடய ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜர்தோசி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸ்க்கும் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லா பெட்டல்ஸ்க்கும் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொடி லைன்ஸ்க்கு எல்லாமே நான் ஸ்டோன் செயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வரும்ல அந்த மாதிரியான ஸ்டோன் செயின் தான் இது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா அதோட ரெயின்போ கலர்ஸ் தான். அது வந்து கிளிட்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை யூஸ் பண்ணோன்னா ஒரு ரிச் லுக் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணும்போது க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு சேஃபாக இருக்கும். நான் எப்போவுமே ஸ்டிச்சஸ் தான் போட்டுப்பேன். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின்ஸை கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஓரளவு நல்லா போடுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் சிம்பிள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொடி லைன்ஸ்க்கு நார்மல் சுகர் பீட் மட்டும் கொடுத்தாலே போதும். கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் பிளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த கொடி லைன்ஸில் இருக்க லீஃப்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மல் லீஃப் ஃபில்லிங் எந்த மாதிரி பண்ணுவோம் அதே மாதிரி தான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் இதை மாதிரி லீவ்ஸ் போட்டிருக்கேன். பட் 2 சைடும் ஆல்டர்னேட்டாக தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன் சைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சைட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம ஆல்டர்னேட்டாக பண்ணோன்னா சென்டரில் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, கேப் இருக்காது. பட் இந்த மாதிரி ஒன் சைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பண்ணோன்னா சென்டரில் ஒரு சின்ன கேப் வரும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இந்த மாதிரி ஒன் சைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழேருந்து பண்ணோன்னா அதோட பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து மேலேருந்தே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சின்ன கேப் வருதுல்ல ரெண்டுக்கும் சென்டரில். ஸோ அதை மட்டும் கவர் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும். இதில் ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற பீட்ஸோட கவுண்டிங் வந்து சேமாக இருந்தால் தான் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரி இன்னொரு சைடு முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைன்ஸ்க்கும் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு டிப்பில் ஒரே ஒரு ரவுண்ட் பீட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இவங்க கேட்டிருந்தது எப்படின்னா, த்ரெட் நிறைய யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வர மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே மெட்டீரியல்ஸ் அதை மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த 3 லைன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லீஃபோட சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்கான் ஸ்டோன்ஸில் 3 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஸ்க்கு அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த லீஃப் மாதிரி இருக்க போர்ஷனுக்கு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். நான் சிம்பிளாக கிராண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற போர்ஷனுக்கு வந்து ஒரு ரவுண்ட் பீட் அப்புறமா ஒரு சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு பண்ணுவோம்ல எம்போஸ்டு லுக்கில், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம 5 சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் பீடு. இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் ஈஸியான ஸ்டிச்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பிகினஸாக இருந்தால் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஈஸியான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராண்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நானுமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஈஸியான ஸ்டிச்சஸ் போட்டு எப்படி ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கிற மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளாஸோட சென்டரில் இந்த மாதிரி எம்போஸ்ட் எஃபெக்டில் பண்ணியிருக்கிறதுனால அந்த டிசைன் வந்து ஹைலைட் ஆகுது இன்னும். இதே ஒர்க்கை நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பீட்ஸோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இதை ஒரு பீகாக்கோட உடம்பு போர்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற ரவுண்ட் பீடோட சைஸ் வந்து சின்னதாக்கிக்கோங்க. பீகாக்கோட உடம்பு போர்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஸோட பெட்டல்ஸ்க்கு நான் மைக்ரோ பீட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாரீ பார்த்துருப்பீங்க, அந்த சாரியில் ஒரு எல்லோ ஷேட் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த எல்லோ ஷேடில் தான் இந்த ஃப்ளாஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மைக்ரோ பீட்ஸ் என்கிட்ட அதே கலரில் இருந்துச்சு, ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட த்ரெட் இருந்துச்சுன்னா அதே கலரில் த்ரெட் யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போது வந்து நமக்கு ஒர்க் ஈஸியாக தான் இருக்கும். பட் அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். மைக்ரோ பீட்ஸ் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபுல் ஒர்க்குமே நமக்கு வேஸ்ட் ஆகிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். க்ளூ கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு பீட்ஸுமே கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமா முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கும் மைக்ரோ பீட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரே டிசைனுக்கே 2 கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கலரில் உள்ள எல்லா ஒர்க்கையும் முடித்து
நீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கலரை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்க பீட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவரால் டிசைன் காமிக்கும்போது பாருங்கள் அந்த மைக்ரோ பீட்ஸோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அவ்வளோதான், டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈஸி மெத்தடில் எப்படி ஒரு கிராண்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய கிராண்ட் ஒர்க் ப்ளவுஸ்க்கே மைக்ரோ பீட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான டிசைன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.